Hi students, good morning. In the class new chapter number 4 inverse trigonometric functions. நம்ம lower classல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா trigonometric functions எல்லாம் என்னென்ன அப்படிங்கறது நம்ம படிச்சிருக்கோம். sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x அப்படிங்கிறது என்ன அப்படினா trigonometric functions. அதேல inverseனா என்ன அப்படினா இந்த functions உடைய பவர்ல -1 ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படினா அதுதான் inverse trigonometric functions. சரி இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படினா பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்ன, நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஆடா ஈவனான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், சைன் ஃபங்க்ஷன் உடைய டொமைன், கோடொமைன் தட் இஸ் ரேஞ்ச், கிராஃப், நெக்ஸ்ட் இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் உடைய டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், கிராஃப் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறது பார்ப்போம். Consider f of x be a function. இந்த ஃபங்க்ஷன்ல அதாவது டொமைன்ல ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன பண்றேன் அப்படினா ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்றேன். அப்ப ஆட் பண்ணும்போது f of x plus p அப்படிங்கற ஒரு சின்ன கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னன்னு கிடைக்குது அப்படினா இந்த ஃபங்க்ஷனே கிடைக்குது, f of x ன்னு கிடைக்குது. அப்போ where p is n greater than 0 that is பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது எனக்கு f of x னே கிடைச்சது அப்படினா இந்த ஃபங்க்ஷனை பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் f of x equal to sin of 45 degree. இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எவ்வளவு அப்படினா 1/√2. அதாவது கிராஃப்ல சொன்னோம் அப்படினா x axis, y axis, origin. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் பாஸ் ஆகும்போது x ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுறதுனால θ = 45 டிகிரி நமக்கு கிடைக்கும். அப்போ இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்றேன். அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்றேன் அப்படினா அப்ப அந்த கான்ஸ்டன்ட் எவ்வளவுங்கிறது பாருங்க, θ1 அப்படிங்கற நியூ ஆங்கிள் கிடைக்கும். அப்போ அது கூட 45 டிகிரி + 360 டிகிரி 360 டிகிரி ஆட் பண்ணும்போது எனக்கு 405 டிகிரி அப்படிங்கற ஒரு நியூ ஆங்கிள் கிடைக்கும். அதான் இந்த இடத்துல let p equal to some constant that is 2 pi in radian. இப்போ ஆட் பண்ணும்போது now f of x plus p equal to sin of 45 degree plus 2 pi in radian. டிகிரியில் சொன்னோம் அப்படின்னா 360 டிகிரி ஆட் பண்ணும்போது now gives sin of 405 degree. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1/√2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ sin 45 டிகிரினுடைய வேல்யூ 1/√2 தான், sin 405 டிகிரினுடைய வேல்யூ 1/√2 தான். அப்போ இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் எவ்வளவு அப்படின்னா 360 டிகிரி. அதுதான் என்ன அப்படின்னா இந்த சைன் ஃபங்க்ஷனுடைய பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதனுடைய பீரியட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். sin x, cos x, cosecant x, secant x and e power ix and equal to இதனுடைய பீரியட் எவ்வளவு அப்படினா 2 பை அப்படினு சொல்லி சொல்லுவோம். இந்த நாலு ஃபங்க்ஷனுக்கும் அது போக எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ல e power ix உடைய ஃபங்க்ஷனுக்கும் இதனுடைய பீரியட் எவ்வளவு அப்படினா 2 பை. நெக்ஸ்ட் tan x, cot x இந்த ஃபங்க்ஷனுக்கு இதனுடைய பீரியட் எவ்வளவு அப்படினா பை. நெக்ஸ்ட் ஆட் ஃபங்க்ஷன் என்ன, ஈவன் ஃபங்க்ஷன் என்னங்கிறது பார்ப்போம். ஆட் ஃபங்க்ஷன் consider f of x be a function. f of x be a function. Replace x equal to -x. அதாவது x க்கு பதிலா -x அப்படினு சொல்லி அந்த ஃபங்க்ஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Now we get f of -x equal to -f of x. Then the result is f of -x equal to -f of x கிடைச்சதே அப்படினா therefore the f of x is n. Therefore f of x is n odd function அப்படினு சொல்லி சொல்லுவோம். odd function அப்படினு even function. Next even function. Consider f of x be a function. Replace x equal to -x. That is substitute x equal to -x. Now we get
f of minus x equal to plus f of x plus f of x ன்னு கிடைச்சதே அப்படின்னா therefore f of x is an even function. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அது ஆடா ஈவனான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஐடென்டிஃபை function is odd or even. Odd or even அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். given f of x equal to x power 3 into sin x இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நான் லேபிள் பண்ணிட்டேன். இதில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். x equal to substitute x equal to minus x எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது f of minus x equal to minus x the whole power 3 into sin of xக்கு பதிலாக minus x அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல minus x the whole power 3 minus odd, அதாவது 3ங்கிறது odd number டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அகைன் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். இப்போ மைனஸ் x power 3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல sin of minus xன்னு இருக்கு, அந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். sin of minus theta equal to minus sin theta அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா sin thetaங்கிறது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன், அதனால minus sin theta அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல minus sin x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ், ப்ராடக்ட் பண்ணும்போது என்னென்னு இருக்கும் அப்படின்னா x cube into sin x அப்படிங்கிற ஃபார்மெட்டில் கிடைக்கும். இந்த x cube into sin xங்கிறத என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா f of x. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் f of minus x equal to plus f of x ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா, plus f of x ன்னு கிடைச்சதுனால therefore the given function, therefore f of x is an even function. இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், அதாவது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். சைன் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு sin x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தா அப்படின்னா இது சைன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். இதே இன்வர்ஸ் அப்படின்னா y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸனுடைய வேல்யூ எதுலேருந்து எதுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் -1 less than or equal to x less than or equal to +1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இதனுடைய டொமைன் என்ன, கோடொமைன் என்ன, அதாவது ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபங்க்ஷன் f of x that is from டொமைன் என்ன அப்படின்னா கேபிட்டல் R அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கேபிட்டல் R அப்படின்னா ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்னா -∞ +∞குள்ளார. ஃப்ரம் டொமைன் -1, 1 இது டொமைன், இது கோடொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா f from இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் f அப்படிங்கிறதுனால இது இன்வர்ஸ் அப்படிங்கிறதுனால f இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல -1, 1 from கேபிட்டல் R. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது இதில் டொமைன்ங்கிறது இங்கே இருக்கும், இது ரேஞ்சுங்கிறது இந்த இடத்துல நம்ம இப்படி மேப்பிங் ஆகும் இல்லைங்களா. இது டொமைன், இது வந்து கோடொமைன். அப்போ இந்த டொமைன் என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த டொமைன் வந்து கோடொமைனாக மாறிடும், கோடொமைன் என்னவா மாறிடும் அப்படின்னா டொமைனாக மாறிடும். அதுதான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இதுவே வந்து பிரின்சிபல் டொமைன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சைன் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ சைன் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா -π/2, +π/2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் ஃபோர்த்து குவார்ட்டர்லையும் இருக்கணும், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லையும் ஃபோர்த்து குவார்ட்டர்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதனுடைய பிரின்சிபல் டொமைன் என்ன அப்படின்னா f from closed interval of -π/2, +π/2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனுடைய ரேஞ்ச் -1, 1 இது என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் டொமைன்.
பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதனுடைய சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னன்னு பாருங்க, இன்வர்ஸ் ஆஃப் -1, 1 from closed interval of -π/2, +π/2 அப்படின்னு சொல்லி நமக்கு. சரி, நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய பீரியட் என்ன அப்படின்னா இதனுடைய பீரியட் 2π. இந்த ஃபங்க்ஷனுடைய பீரியட் 2π. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சைன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன், சிம்மெட்ரிக், about ஆரிஜின். அதாவது சைன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அது எதை பொறுத்து சிம்மெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா ஆரிஜின் அப்படின்னு. அதாவது ஆரிஜின் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும், ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அதனால தான் சிம்மெட்ரிக் அபவுட் ஆரிஜின். அப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன், சிம்மெட்ரிக் அண்ட் சிம்மெட்ரிக் அபவுட் ஆரிஜின். நெக்ஸ்ட் இதனுடைய கிராஃப் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம்.